ஹைதராபாத் சங்கீத் கொண்டாட்டம். நாங்கள் திருமதி உமா பாலசுப்ரமணியன் அவர்கள் தலைமையில் திருமதி உமா ஜெயராமன் அவர்களின் மகள் திருமணத்திற்காக ஹைதராபாத் சென்றோம். உமா ஜெயராமன் எங்களை அன்போடு வரவேற்றார். அவர் மட்டுமின்றி அவரது தங்கை மற்றும் அவருடைய மைத்துனர் என்று குடும்பமே எங்களை அன்போடு வரவேற்றார்கள். அனைவர் கைகளிலும் மெஹந்தியிட்டு மகிழச் செய்தார். சங்கீத் நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மிகவும் மகிழ்வோடு நடைபெற்றது. உமா ஜெயராமன் அவர்களும் அந்த ஆட்டம் பாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்தார்கள். நாங்களும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தோம். நாங்களும் மேடையில் ஒரு பாடல் பாடினோம். தனது தங்கையும் உறவினர்களும் தன்னுடைய குழந்தைகளும் ஆடி பாடி மகிழும் நிகழ்ச்சியை உமா ஜெயராமன் அவர்கள் மிகவும் ரசித்து பார்த்தார்கள். நாங்களும் அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை பார்த்து மகிழ்ந்தோம். நிகழ்ச்சிகளுக்கு இடையில் களைப்படையாமல் இருப்பதற்காக தண்ணீரும் டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், ஜூஸ் என்று வந்து கொண்டே இருந்தது. கயல் மற்றும் பல சீரியல்களில் நடித்த நடிகர் ஒருவர் காம்பேரிங் பண்ணினார். மிகவும் அருமையாக பண்ணினார். அதோடு ஒரு டான்ஸும் ஆடி மகிழ்வித்தார். நடிப்போடு அவருக்கு நடனமும் நன்றாக வருகிறது. அருமையாக இருந்தது. இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னும் திருமதி உமா ஜெயராமனின் கடுமையான உழைப்பு தெரிகிறது. நாங்கள் அனைவரும் மறுநாள் நிச்சயதார்த்தத்திலும் கலந்து கொண்டோம். நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு நாங்கள் ஸ்கந்தகிரி, சொர்ணகிரி போன்ற கோயில்களுக்கெல்லாம் செல்வதற்காக ஒரு நரசிம்மர் கோயிலுக்கும் கூட சென்றோம். வாகனமெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். 3 நாள் உணவை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நேரமும் விதவிதமாக சுவையாக உணவு பரிமாறப்பட்டது. மிகவும் அருமை. திருமண நாளன்று நாங்களும் காலை 4 மணிக்கே மண்டபத்திற்கு வந்துவிட்டோம். 6 மணி முகூர்த்தம். காசி யாத்திரை, மாலை மாற்றுதல், ஊஞ்சல் என எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து மகிழ்ந்தோம். திருமணத்திற்கு பின் நாங்கள் திருப்புகழ் அன்பர்கள் சுமார் 100 பேர் திருப்புகழ் பாடி மகிழ்ந்தோம். கை நிறைய பரிசுடனும் மனம் நிறைய மகிழ்ச்சியுடனும் நாங்கள் விடை பெற்றோம். நன்றி. உமா ஜெயராமன்.